ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பிசி போர்டில் எல்லா காம்பவுண்ட் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேட்டரி ஹோல்டர் இருந்துன்னு எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹோல்டர். நிறைய பேர் பேட்டரி பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ளஸில் தான் நம்ம வந்து பேட்டரி ஹோல்டர் வந்து சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த லே அவுட் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு லே அவுட் வந்து சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக எதுன்னு நினைக்கலாம். இது த்ரூன்றதுனால பேக் சைடில் தான் நமக்கு சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். லிக்விட் ஃப்ளக்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் சால்டரிங் ஐயனில் 350 சால்டர் வச்சு நான் வந்து ஈஸியாக சால்டர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா டச் பண்ணியும் சால்டர் பண்ணலாம். இந்த மாதிரி சால்டர் ஒயரை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அயனை ஹிட் பண்ணிங்கனாலும் இப்படி சால்டர் பண்ணலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி ஹோல்டர் வந்து சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர். பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா CN1 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து கனெக்டர் 1. ஸோ இது இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த கட் மார்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிசிபிலேருந்து கொடுத்துருக்காங்க. அந்த கட் மார்க் வச்சு நாம் அந்த சைடு பிசிபி வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து காம்பவுண்டு நீங்கள் இப்படி பிசிபி போர்டு ஹோல்டு பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். நீங்கள் காம்பவுண்ட் எப்பயுமே என்ன பண்ணணும், கையில் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சால்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துன்னு இருக்கும். அதே மாதிரி கரெக்டாகவும் உங்களுக்கு வந்து வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 எட்ஜை மட்டும் தான் சால்டர் பண்ணிட்டேன். இது வந்து சால்டர் டேக்னு சொல்லுவாங்க. டேக் அடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதுன்னு சேஞ்சஸ் வந்து வராது. அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு பின்னாக நான் பண்ணுற மாதிரி சால்டர் ஒயரை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக இதுன்னு சால்டர் பண்ணிட்டு வந்துடலாம். இதே மாதிரி நீங்களே எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேருந்து என்னோடய நம்பர் தரேன். கோர்ஸ் வந்து நான் அவைலபிள் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கவும் ஜாயின் பண்ணிக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருன்னா இதேமாரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது ஒயிட் கலராக இருக்காதுன்னு பார்க்காதீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐசினா வந்து இன்டெகிரேட்டட் சர்க்யூட். ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் இருந்துன்னு இருக்குது. சிங்கிள் இன் லைன் பேக்கேஜ், டியூல் இன் லைன் பேக்கேஜ், குவாட் பேக்கேஜ், நோ லீடு பேக்கேஜ், பிஜிஏ, பால் கிரிட் அரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசின்னு இருக்குது. இது வந்து நான் பிசி போர்ட்லேருந்து இப்போ வச்சுட்டேன். இந்த ஐசியோட நேம் பார்த்தீங்கன்னா STM32ன்னு போட்டிருக்கோம். நார்மல் ஐசி மாதிரி இந்த ஐசி வந்து உங்களுக்கு சால்டர் பண்ணிட்டாங்கன்னு ஒர்க் ஆகாது. இதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். அதாவது எம்ப்ராய்டரி சின்னு இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஐசி வந்து ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைடு வந்து சால்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா குவாட் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒயிட் கலர் டாட்டு. அதேமாதிரி பிசிபியில் பார்த்தீங்கன்னா 2 டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பெரிய டாட் வந்து இது கம்பெனி ஸ்டாண்டர்டு. அடுத்து இந்த டாட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த டாட் தான் வந்து ஐசியோடைய ஃபஸ்ட்டு பின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து ஐசியோடைய ஃபஸ்ட் பின் எதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சால்டர் பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி இதுன்னு நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வச்சுட்டு நீங்கள் சால்டர் பண்ணிடலாம் ஈஸியாக. இந்த மாதிரி டியூசரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 பக்கம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. வீடியோ தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்களே வந்து எல்லாமே பண்ணலாம். நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சரி, நீங்களும் ஈஸியாக வந்து பிசிபி வந்து அசம்பிள் பண்ணலாம், பிசிபி டிசைன் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டியூசரை வச்சு நீங்கள் இப்படி தான் வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதனுடைய பின்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு உடையிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ப்ராப்பராக பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். STM32 வந்து எப்பயுமே வந்து ஹை காஸ்ட்டு தான். STMனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் 32 பிட்டு, 62 பிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வேரியஸ் டைப்ல இருந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சால்டரிங் ஐயன் வச்சு சால்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சைடு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணியிருப்பேன். அனதர் சைடு வந்து டேக் அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு சைடாக வந்து சால்டர் பண்ண வந்துடலாம். நீங்கள் இந்த அளவுக்கு பெரிய பிட்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஐசி சால்டர் பண்ணுறதுக்கு ஒரு பிட்டு வந்து இருக்குது. அந்த பிட்டே யூஸ் பண்ணிங்களா தான் உங்களுக்கு கரெக்டாக தானே வரும். நீங்கள் பிசிபி அசம்பிளிங்லேருந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஐனை வச்சு எந்த ஐசி வேணால் சால்டர் பண்ணலாம், ஒரு சில ஐசியை தவிர. இங்கே பாருங்கள் நான் எப்படி சால்டர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் என்னுடைய ஐனை வச்சு நான் வந்து ஒன்ஸ் வந்து லைனை எடுத்துட்டேன். அதுலேயே வந்து எனக்கு எல்லா பின்னு வந்து சால்டர் ஃபுல் ஆயிடுச்சு. ஷார்ட் எதுனா இருந்தால் ஒன்ஸ் நான் வந்து வச்சு எடுத்துடுறேன். உங்களுக்கு ஷார்ட்ஸ் அப்படி வரலனா கூட பிரச்சனை இல்லை. ஐசியிலிருந்து வரலனா நீங்கள் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஒன்ஸ் மறுபடியும் உங்களுடைய சால்டரிங் ஐனை அது மேலே வச்சு எடுத்தீங்கன்னாவே போதும். ஸோ பண்ணக்குள்ள எப்பயுமே வந்து ஸ்லோவாக பொறுமையாக பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக பண்ணுறன்ற பேரில் வந்து ஐசி வந்து டேமேஜ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பிசிபி போர்ட்லேயே வந்து மோஸ்ட்லி ஹையஸ்ட் காஸ்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐசி தான். அதர் காம்பனண்ட்லாம் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் தான் நான் சொல்கிறேன். இந்த பிசிபி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி, கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர்,
அதர் ஐசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு போர்டு மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபியோடைய பாட்டம் சைடு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இதுன்னு நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிசிபிலே உங்களுக்கு என்னென்ன காம்பவுண்ட் இருக்குன்னு ஒன்று சொன்ன போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டர் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த எல்இடி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் நமக்கு இந்த ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து பேட்டரி செல்லுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐசி 6 பின் ஐசின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து காம்பவுண்ட் ஒன்றும் பிளேஸ் பண்ணல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசி கொடுத்துருக்காங்க, 60 பின் ஐசின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசி தாங்க. இந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டியூலின் லைன் பேக்கேஜ் சொல்லுவாங்க. அதாவது 2 சைடு மட்டும் தான் இருக்கும். ஆர்னு மென்ஷன் பண்ணது எல்லாமே வந்து ரெசிஸ்டர். கியூன்னு மென்ஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்ஃபெட். ஸோ ஆன் ஆஃப் சுவிட்சுக்கோசரம் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டயோடு. இந்த டயோடு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்டி டயோடு. ஃபார்வர்ட் பேஸில் மட்டும்தான் கரண்ட் வந்து அலோவ் பண்ணோம். இதுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. பொலாரிட்டினா ப்ளஸ் மைனஸ் வந்து கிடையாது. அதனால இந்த ரெசிஸ்டர், இந்த செராமிக் கெப்பாசிட்டர்லாம் நீங்கள் எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 3.3 வோல்டேஜ் ரெகுலேட்டர் நமக்கு கான்ஸ்டன்ட்டாக வந்து தரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரு பின்ல வந்து மேல் கனெக்டர்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் கனெக்டர்னா உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மேல் கனெக்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், எல்இடி. இது எல்லாமே வந்து 1K ரெசிஸ்டர் தான் போட்டிருப்பாங்க. 1K ரெசிஸ்டருக்கு நேராக வந்து மோஸ்ட்லி எல்இடி ரெசிஸ்டர்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த எல்இடிக்கெலாம் வந்து 1K ரெசிஸ்டரே ஓகே தான். ஏன்னா இதெல்லாம் வந்து கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்ற இடத்துல கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர்னு நமக்கு போடல. இந்த கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் கூட 2 கெப்பாசிட்டர் இருந்ததுன்னா அது வந்து ரெசனேட்டர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐசின்னு கொடுத்துருக்காங்க, U2ன்ற ஒரு ஐசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பின்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கனெக்டர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்ட் ஹோல்னு சொல்லுவாங்க. அதாவது பிசிபி இதுன்றதுக்கோசரம். அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கோசரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிசிபி போர்டில் உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட்டாக எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலது இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் ஸ்மால் டாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிடிஷியல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் மிஷினில் தானே இந்த பிசிபி வந்து அசம்பிள் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபிடிஷியல் பாயிண்ட்டை வச்சு தான் காம்பவுண்ட் வந்து பிசிபி வந்து அசம்பிள் பண்ணோம். இந்த ஒவ்வொரு எல்இடி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று செக் பண்ணி காட்ட போகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோடு மாதிரி போகுதுங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபியோட ட்ராக்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூ ஆகும். ஒரு லைன் மாதிரி போயிட்டு ரெசிஸ்டர் கூடிய ஆகட்டும், டையோடு கூடிய ஆகட்டும், வோல்டேஜ் ரெகுலேட்டர் கூடிய ஆகட்டும், எல்லாத்துக்கூடயும் கனெக்ட் ஆகும். இது வந்து பிசிபியோட ட்ராக்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு எல்இடி தானே செக் பண்ணி காட்டணும்னு சொன்னேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் கிளாம்ப் மல்டிமீட்டர்னு எடுத்துக்காங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட நார்மலாக மல்டிமீட்டர் இருந்தாவே போதும். அதில் வந்து நீங்கள் டயோடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா எல்இடின்றது வந்து லைட் எமிட்டிங் டயோட். டயோடில் ஒரு டைப் தான் வந்து எல்இடின்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய வீடியோவில். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டினியூட்டி வந்து செக் பண்ணிக்கணும். கண்டினியூட்டி செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த 2 டெர்மினல் எந்த ஃபால்ட் இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஒரு பீப் சவுண்ட் வந்தால். அடுத்து வந்து ஆனோடு சைடு பாசிட்டிவையும் கேத்தோடு சைடு நெகட்டிவ் வச்சா நமக்கு எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். நமக்கு அப்படி எல்இடி பிளிங்க் ஆச்சுன்னா எல்இடி எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதே மாதிரி வச்சு ஒவ்வொன்றா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறோம் பாருங்கள். இப்போ நல்லா வியூ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வியூ ஆகுது. நமக்கு எல்இடி வந்து எந்த ஒரு ஃபால்ட் வந்துன்னு தெரியாத மாதிரி காட்டுது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த எந்த எல்இடியுமே நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இல்லை. ஃபைனலி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 எல்இடி மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எரியுது. நெக்ஸ்ட் வந்து ஓகே, நெக்ஸ்ட்டும் ஓகே. ஃபைனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் லைட்டு வியூ என்னன்னு தெரில. இந்த மாதிரி பார்த்தா நமக்கு எல்இடி வந்து சிம்பிளாக டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஐசியில் இருக்கிற ஷார்ட்டெல்லாம் நீங்கள் எப்படி செக் பண்ணுமா பார்த்தீங்கன்னா ஒரு பின்னுக்கும் அனதர் பின்னுக்கும் கண்டினியூட்டி வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாவே சரி. அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் ஐசி வந்து ஷார்ட்டில் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டியூலைட் லைன் பேக்கேஜ் ஐசி. இது வந்து உங்களுக்கு 2 சைடு தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்ட் யூடியூப் சேனல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.